Hi friends, welcome back to our channel. Today's video, we are going to learn about have, has, had. இதோட யூஸ் எக்ஸாம் நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்மளோட சேனலை இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon press பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். If you are ready, let's begin the class. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து have, has, had. இந்த மூணையும் ஒரு சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்டா பேசுறவங்களுக்கு கூட ஒரு சின்ன டவுட் வரும். இதை எங்க கரெக்டா யூஸ் பண்ணுங்கிறது டவுட் எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். நம்ம வீடியோ பார்க்கிறது மூலமா அந்த டவுட் இன்னைக்கு உங்களுக்கு கிளியர் ஆயிடும். Let's see this. Have, has, had. இந்த மூணுமே ஒரே ஃபேமிலி தான். பட் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். First we shall see about have. Right. Have வந்து I, you, we, they. இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இருந்தாதான் அங்க நம்ம have வந்து யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் ப்ளூரல் நவுனாவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து have ஒரு சென்டென்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் த மெயின் திங் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ரெசென்ட் டென்ஸ் எங்க வருதோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா have we should use. இங்க நான் ஒரு possess or to own something அப்படின்னு எழுதியிருக்கேன். possessனா என்னுடையது, எனக்கு சொந்தமானதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா have வந்து யூஸ் பண்ணி பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், I have a nice dress. என்கிட்ட அழகான ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இங்க நம்ம have தான் யூஸ் பண்ணணும். இங்க hasஓ அல்லது hadஓ யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரெசென்ட் டென்ஸ். அதனால நம்ம have தான் யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நான் சப்ஜெக்ட் I வந்தா நான் have யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ we should use have. We shall see the second one. I have a pen. என்கிட்ட ஒரு பென் இருக்கு. என்கிட்ட ஒரு பென் இருக்குன்னு இந்த சென்டென்ஸோட மீனிங். இதுலயும் ஐங்கிறது belongs to have. So we have used have here. Next sentence வந்து you have a nice car. அதாவது உன்கிட்ட நல்ல கார் இருக்குது அப்படின்னா அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் possess or to own something. அது என்கிட்ட இருந்தாலும் சரி உங்ககிட்ட இருந்தாலும் சரி. உங்ககிட்டன்னு போறப்போ அது வந்து you நம்ம யூஸ் பண்ணுவோம். So you have a nice car. You can see the another example. We have a great time. இங்க we அப்படிங்கிறதும் we can use it for have. So we have a great time. எங்களுக்கு நல்லா இருந்தது, இந்த நேரம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான். They have finished their dinner. இதுல வந்து theyங்கிறதும் we can use it for have. So நம்ம வந்து they have finished their dinner. அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The girls have sunglasses. இங்க girls அப்படிங்கிறது plural. I said you already that plural noun இருந்துச்சுன்னா நம்ம வந்து have யூஸ் பண்ணணும்னு சொல்லிடணும். So I have used have. இது ரொம்ப ஈஸியா நீங்க யோசிக்கவே வேணாம். அது plural noun இருந்துச்சுன்னா வேகமா நீங்க என்ன எழுதலாம், have வந்து எழுதிருங்க. sunglasses. So அந்த கேர்ள்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயுமே sunglasses இருக்குங்கிறதா இந்த சென்டென்ஸோட அர்த்தம். ஓகே, நான் இங்க ரெண்டு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன்ல, have given a question mark. question mark இருந்துச்சுன்னா that is belong to interrogative sentence. ஆல்ரெடி நான் சென்டென்ஸோட டைப் பத்தி நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னென்ன சென்டென்ஸ் டைப்ஸ்லாம் இருக்குன்னு ப்ளீஸ் கோ தேர் அண்ட் செக் திஸ். இப்படி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க டூ யூ ஹாவ் அ கார், உன்கிட்ட கார் இருக்குதா? எஸ் ஐ ஹாவ் அ கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸ்க்கு ஆன்சர் வந்து ஐ ஹாவ் அ கார், அவ்வளவுதான். டூ யூ ஹாவ் அ பெட். பெட்னா என்ன? நம்ம வீட்டில் வளர்ப்போம் இல்லையா, அந்த சின்ன நாய்க்குட்டி, அதுக்கப்புறம் பேரட், பூனை, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அது எல்லாமே வந்து பெட்டுன்னு சொல்லுவோம். எஸ் ஐ ஹாவ் அ பெட். அதர்வைஸ் நோ ஐ டோன்ட் ஹாவ் அ பெட்னு கூட சொல்லலாம். இந்த கொஸ்டினுக்கு ஐ ஹவ் செட் ஆன்சர். ஸோ ஒரு கொஸ்டின் கேட்கும்போது எப்படி நம்ம ஹாவ் யூஸ் பண்ணணுங்கிறதையும் we have seen in this. So you got a clear idea in this how to use have in the interrogative sentence. நம்ம இப்போ பார்க்க போகிறது is about has. ஹாஸும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தவங்க தான். ஸோ இந்த has வந்து the same thing we are going to use it for present tense. present tense எங்கெல்லாம் வருதோ அங்க நம்ம வந்து has யூஸ் பண்ணணும். பட் there is a little difference. haveல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? I, you and we, they இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து have and the same thing and another one pluralum இருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்க வந்து simple thing he, she, it, singular இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து has வந்து யூஸ் பண்ண போறோம். and possessionனா அவங்களோட உடைமை, என்னோட பொருள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் நம்ம possession தான் சொல்லுவோம். You can see the example for this. He has a car. அவன் கிட்ட ஒரு கார் இருக்குது.
அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இங்கே he வந்திருக்கிறதுனால I have used has. Because he வந்து நான் has வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். So we have used it. Next வந்து he has 10 cows. அவன் கிட்ட 10 மாடு இருக்கு. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். The same as usual he வந்துருச்சுனாலே கண்ணை மூடிட்டு நீங்க has வந்து எழுதிடலாம். அப்புறம் at the same time அது present tense ஆன்னு பார்த்துட்டு தான் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து she has forgiven him. அவனை மன்னிச்சிட்டா. ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கலாம், அதை வந்து அவன் மறந்து மன்னிச்சிட்டா. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இங்கே நான் she வந்தா has வந்து உங்களை யூஸ் பண்ண சொல்லிடுறேன். So we have used has. Okay, we can see the next one. The clock has stopped. இங்க வந்து clock has stoppedங்கிறது நல்லா ஓடிட்டு இருந்த கடிகாரம் நின்றுச்சு. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இங்கேயும் we have to use has தான், because it ஏதோ ஒரு பொருள், அந்த பொருள் வந்து இங்க என்னவா இருக்குன்னா ஒரு கடிகாரமா இருக்குது. ஸோ நம்ம வந்து has வந்து யூஸ் பண்ணிருக்கோம். it has 2 wings. இங்க இட்டுங்கிறது வந்தா நம்ம has யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இட்டுங்கிறதுல வந்து ஒரு பறவைக்கு வந்து 2 ரெக்கைகள் இருக்குதுங்கிறதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ நம்ம அதை வந்து has தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து she has a new haircut. இப்போ உள்ள ட்ரெண்ட்ல நிறைய ஹேர் கட்டிங்ஸ்லாம் வருதுல்ல, அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் வந்து யாரோ ஒருத்தவங்க புதுசாக ஹேர் கட் பண்ணி நான் ஹேர் கட் வந்து புதுசு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து she has a new haircut அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ he, she, it and a singular noun எங்கெல்லாம் வருதோ அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து has யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அட் த சேம் டைம் haveல வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே நம்ம வந்து have எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல has வந்து எப்படி யூஸ் பண்ண போறவங்க தான் இங்கே எழுதியிருக்கிறேன். has he failed again? அவன் மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டானா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க அதுக்கு ஆமான்னு சொல்லணும் அல்லது இல்லைன்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ he has failed again. has he arrived already? அவன் ஏற்கனவே வந்தாச்சா? உங்களோட ஃப்ரெண்டு வந்து வர வேண்டியது இருந்திருக்கலாம், வந்தாச்சா வரலையா அப்படின்னு கேட்கறது தான் நான் இங்கே has he arrived alreadyன்னு எழுதியிருக்கேன். ஏற்கனவே வந்தாச்சா? எஸ், he arrived already அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஸ் அபவுட் had. had வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அதே ஃபேமிலி மெம்பர்ஸ்ல தேர்டா இருக்கிற பர்சன். அண்ட் இவங்க வந்து ஒண்ணுமே இல்லை, அவங்கள மாதிரியே தான், பட் நம்ம எதுல யூஸ் பண்ணோம்னா பாஸ்ட்ல வந்து யூஸ் பண்ண போறோம். தட்ஸ் a difference. all subject in the past. பாஸ்ட்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் சப்ஜெக்ட் பார்த்தோம்? I, you, we, they, he, she, it, plural noun, singular noun எல்லாமே பார்த்தோம்ல, அது எல்லாரையுமே சேர்ந்து வரதா வந்து had. நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I had a good idea. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருந்துச்சு. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஐங்கிறது சப்ஜெக்ட். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருந்துச்சு. ஒன்ஸ் அப்பான் அ டைமா இருக்கலாம், நேற்று இருந்திருக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். ஸோ அது எல்லாமே பாஸ்ட் தானே நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ ஹேட் அ குட் ஐடியா. நெக்ஸ்ட் ஐ ஹேட் அ குட் டைம். எனக்கு அந்த நேரம் நல்ல நேரமா இருந்துச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து நல்லா இருந்துக்கலாம். பிகாஸ் ஒரு 5 or 6 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. புதுசாக பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த டைம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் ஐ ஹேட் அ குட் டைம். நெக்ஸ்ட் வந்து he had already gone. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன, அவன் அப்பவே போயிட்டானே அப்படி, அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இங்க ஹீங்கிறதும் தட் இஸ் அ சப்ஜெக்ட், அதே மாதிரி அது ஒரு பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால நான் இங்க வந்து had யூஸ் பண்ணியிருக்கேன். he had just arrived. இப்போதான், ஜஸ்ட் நவ், இப்போதான் வந்து அவங்க வந்தாங்க. உங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், அவங்க இப்பதான் வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், they had the food before we reached there. நீங்க உங்களோட கெஸ்ட் வீட்டுக்கு, உங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க. அப்போ வந்து நீங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க சாப்பிட்டுட்டாங்க. அதான் வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங். அதான் நம்ம ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்க அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க, இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து I had many dreams but now all are broken. இங்க ஐங்கிறது ஒரு சப்ஜெக்ட் தான், அதே மாதிரி இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஸோ நம்ம வந்து had யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா, என்கிட்ட நான் வந்து நிறைய கனவுகளோட இருந்தேன், எல்லா கனவும் உடஞ்சு போச்சு. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஹேவ்க்கும் ஹேஸுக்கும் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம். The same thing we are going to see in had also. Had we locked the door? நம்ம கதவை பூட்டிட்டோமா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கேட்போம்ல, கதவை பூட்டனா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து had we locked the door. Yes, we locked the door. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த have, has, had, இந்த மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எங்க யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம யூஸ் பண்ண ரூல்ஸை வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹேவையும் ஹேஸையும் வந்து ப்ரெசென்ட்ல தான் யூஸ் பண்ணணும்.
ஹேடை வந்து பாஸ்ட்ல தான் யூஸ் பண்ணணும். ஸோ சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் நிறைய பேசிக்ஸ் வீடியோஸ் இருக்குது, அதுவும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். We shall meet on next video. Until then, it is bye from Sujitha Karthikeyan.